ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் வீக் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாயில் மெக்கானிக்கோட கிளாஸ் தான். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். சாயில் மெக்கானிக்ஸில் காம்பாக்ஷன். இந்த காம்பாக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் 70% ஆஃப் டாபிக் முடிஞ்சிடும். சாயில் மெக்கானிக்ஸில் எர்த் ப்ரெஷரு, அப்புறம் பேரிங் கெப்பாசிட்டி இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கிற டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த சாயில் மெக்கானிக்ஸில் நமக்கு பேலன்ஸ் இருக்கிற டாபிக்னா காம்பாக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு சீப்பேஜ் இருக்குது, பெர்மெபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட்டு தான் இருக்குது சாயிலில். ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சாயில் மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேட் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காம்பாக்ஷன் என்னன்றதை பார்க்கலாம். A process of increasing the unit weight of the soil by forcing the soil solid into dense state by removing the air voids. ஸோ நம்ம வந்துட்டு சாயில், இப்போ ஒரு இடத்துல சாயில் இருக்குது, இதில் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குது, இங்கே வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸு, இங்கே வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இருக்குது. இந்த வாய்ட்ஸை வந்துட்டு வாய்ட்ஸில் வந்து நமக்கு வாட்டரோ இல்லை வந்து ஏரோ இருக்கும். நம்ம ஏரை ரிமூவ் பண்ணுறது தான் அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற ஏரை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்துட்டு காம்பாக்ஷன். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதில் இருக்கிற டென்ஸ் சாயிலாக லூஸ் சாயிலாக இருந்து டென்ஸ் சாயிலாக மாற்றுறது தான் வந்துட்டு நம்மளோட காம்பாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ காம்பாக்ஷன் வந்துட்டு என்ன ஆகும்னா, காம்பாக்ஷன் பண்ணுறதுனால நமக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டெபிலிட்டி, பியரிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பர்மபிலிட்டி கம்மியாகும். பர்மபிலிட்டினா நமக்கு வந்து சாயில்குள், இப்போ சாயில் மாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற வாய்ட்ஸ்குள்ளெல்லாம் நமக்கு வாட்டர் போய் அதை பெர்குலேட் ஆகிற அந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு நமக்கு வந்து பெர்மிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெர்மிபிலிட்டி இங்கே வாய்ட்ஸ் இல்லாத போது அந்த பெர்மிபிலிட்டியும் நடக்காது. ஸோ பெர்மிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும், கம்ப்ரெசிபிலிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி செட்டில்மெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். இது ரெண்டுமே வந்து நமக்கு ட்ராபேக் தான். இதுவும் ட்ராபேக் தான், அதே மாதிரி இதுவும் ட்ராபேக் தான். இது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, இது வந்து மைனஸ் பாயிண்ட் தான். ஸோ அப்போ காம்பாக்ஷன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு நம்ம சாயிலுக்கு. ஸோ இப்போ இது பாருங்கள், டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இதுதான் வந்துட்டு நமக்கு ஒரு சாயில் செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்க சாயில் இதெல்லாம் வந்து வாய்ட்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் வந்து ஏர்வாய்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த சாயிலெல்லாம் செட்டில் பண்ணும்போது இந்த ஏர்வாய்ட்ஸ் வந்து கம்மியாகும், இதோட வால்யூமும் கம்மியாகும், நமக்கு சேஞ்ச் இன் வால்யூம், டிக்ரீஸ் இன் வால்யூம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு காம்பேக்ட் ஆகிறதுனால இங்கே இருக்கிற ஏர்வாய்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகி இதில் வந்து நமக்கு பெர்மிபிலிட்டி கம்மியாகுது, ஷியர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஏரை ரிமூவ் பண்ணுறது தான் நமக்கு காம்பாக்ஷன். இதே வந்துட்டு இதில் வாய்ட்ஸில் இருக்கிற வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கன்சல்டேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ யூனிட் வெயிட் ஆஃப் ட்ரை யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் ஈக்குவல் டு வால்யூம் பை இது வெயிட் பை வால்யூம், அதாவது டென்சிட்டின்றது வெயிட் பை வால்யூம் தான். ஸோ காம்பாக்ஷன் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து அந்த ட்ரை யூனிட் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதே வால்யூம் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ சாயில் வந்து பார்ஷியலி சேச்சுரேட்டடாக இருக்கும். இன்டெஸ்டைனல் ப்ராசஸ்ஸு, இம்பேக்ட் லோடிங்கு, டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் சாயில். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த காம்பாக்ஷன்னால் நமக்கு வந்துட்டு ஒரு ட்ராபேக்ஸ் எல்லாமே நமக்கு ரெட்டிஃபை ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம காம்பாக்ஷனும் கன்சல்டேஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை தான் ஃபிகரில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது 3 ஃபேஸ் சிஸ்டம் நான் வரைஞ்சிருக்கிறேன். சாலிடு, வாட்டர், இங்கே ஏர் இருக்குது. ஸோ இந்த வாய்ட்ஸில் இருக்கிற வாட்டரே ஏர் ரெண்டுமே இருக்குது. ஏரை நம்ம பார்ஷியலாக ரிமூவ் பண்ணுறோம், ஃபுல்லாகவே 100% ரிமூவ் பண்ண முடியாது. பட் தியரிட்டிக்கலாக நம்ம 100% ரிமூவ் பண்ணுறதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் ப்ராக்டிக்கல் இட் நாட் பி 100% கன்ஃபார்மாக ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாக ஏர் இருக்கும். ஸோ இங்கே சாலிடும் வாட்டருமா 2 ஃபேஸாக மாறுது. அதுதான் வந்து நம்ம காம்பாக்ஷன். இப்போ வந்து ஆல்ரெடி கன்சல்டேஷன்ன்றது வந்துட்டு சேச்சுரேஷன் சாயிலில் தான் நடக்கும். சேச்சுரேட்டட் சாயில்னாலே சாலிடும் வாட்டர் மட்டும்தான் இருக்கும், அங்கே வந்து ஏர்வாய்ட்ஸ் இருக்காது. ஸோ அந்த வாட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதுவுமே வந்துட்டு 100% ரிமூவ் பண்ணாது, பார்ஷியலாக தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அந்த பார்ஷியலாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சாலிட் மட்டும் இருக்கிறது சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு நமக்கு கன்சால்டேஷன். ஸோ கன்சால்டேஷன்னா வாய்ட்ஸில் இருக்கிற வாட்டரை ரிமூவ் பண்ணுறது கன்சால்டேஷன். காம்பாக்ஷன்னா வாய்ட்ஸில் இருக்கிற ஏரை ரிமூவ் பண்ணுறது காம்பாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், compaction of soil. In case of sand or coarse grained soil at around 4 to 5% of water content, the surface tension or capillary tension will develop
and the volume of sand increases as the capillary tension prevent the soil particles coming closer. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு பீக்கரில் நம்ம சாயில் எடுத்துக்கிறோம். இது ஃபுல்லாக சாயிலு. இதில் வந்து நம்ம வாட்டரை ஆட் பண்ணுறோம். வாட்டரை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது கொஞ்சமாக ரைஸ் ஆகும். இந்த வாட்டர் இந்த சாயிலோட வால்யூம் வந்து கொஞ்சமாக ரைஸ் ஆகும். இந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த சாலிடோட வால்யூம் வந்து கொஞ்சமாக ரைஸ் ஆகும். அந்த ஆக்ஷன் தான் நம்ம கேபிலரி டென்ஷன் ஆர் சர்ஃபேஸ் டென்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் வந்து பல்கிங் ஆஃப் சாண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம வாட்டரெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சமாக அது வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்தராக வந்து நீங்கள் அந்த வாட்டரை ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து திரும்பி டிக்ரீஸ் ஆகிரும். அதோட வால்யூமில் நல்லா டிக்ரீஸ் ஆகிரும். ஆஸ் த வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீசஸ் ஃபர்தர் capillary tension is removed, hence the maximum density in soil can be achieved either completely dry or completely saturated condition. ஸோ வந்து என்ன ஆகும்னா நம்ம ஃபர்தராக வாட்டர் ஆட் பண்ணும்போது அது வந்து வால்யூம் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ரிமூவ் ஆகிட்டு அது வால்யூமை திரும்பி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பாக்ஷன் ஆஃப் சாயில், கொகசிவ் சாயில். ஸோ கொகஷன் சாயில், கொகஷன்லெஸ் சாயிலுக்கு சொல்லணும். கொகஷன் சாயில்னால் நமக்கு தெரியும் கிளே சாயில், கொகஷன்லெஸ் சாயில்னால் சாண்ட் சாயில். இந்த காம்பாக்ஷன் வந்து கொகஷன்லெஸ் சாயிலுக்கு நம்ம பண்ணவே முடியாது. கொகஷன்லெஸ் சாயிலுக்கு வைப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், காம்பாக்டர் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கொகசிவ் சாயிலுக்கு தான் நம்ம கிளே சாயிலுக்கு காம்பாக்ஷன் யூஸ் பண்ணலாம். சாண்டுக்கு நம்ம காம்பாக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்துட்டு நமக்கு அந்த பல்கிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு இருக்காது. இப்போ வந்து நம்ம சாண்டுக்கு வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பிளாஸ்டிக் கிளேலி சாயிலுக்கு வந்து ஷீப் ஃபுட் ரோலர் இந்த மாதிரி இருக்கும். அந்த ரோலர் யூஸ் பண்ணி தான் நம்ம கம்பாக்ஷன் பண்ண முடியும். ஆல் த டைப் ஆஃப் சாயிலுக்கு பினிமேட்டிக் டயர்டட் ரோலர், ட்ரைனேஜ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்மூத் வீல்டு ரோலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட பர்பஸ் வச்சும் அதோட டைப் ஆஃப் சாயிலை வச்சும் நமக்கு வந்துட்டு எந்த மெத்தடில் கம்பாக்ஷன் பண்ணுறதுன்னு இருக்கும். நம்ம லேபில் நம்ம செஞ்சுருப்போம் ப்ராக்டர் காம்பாக்ஷன்னு சொல்லி செஞ்சுருப்போம். சிம்பிள் ப்ராக்டர் அண்ட் ஹெவி ப்ராக்டர், மாடிஃபைட் ப்ராக்டர்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், இந்த இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணல, டேரெக்டாக இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறோம். இதில் 2 மெத்தட் இருக்குது ப்ராக்டர் காம்பாக்ஷனில். சிம்பிள் ப்ராக்டர் டெஸ்ட், மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்டுன்னு இருக்குது. ஒவ்வொன்றையும் வெயிட்டாக ஹேமர் எவ்வளோ வெயிட்டு, அது எந்த ஹைட்லேருந்து ஃபால் ஆகணும், அதில் டெவலப் ஆகக்கூடிய அமௌண்ட் என்ன, எனர்ஜி என்னன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ வெயிட் ஆஃப் ஹேமர் சிம்பிள் ப்ராக்டர் டெஸ்ட்டில் வந்து 2.6 kg யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு 31 சென்டிமீட்டர் ஹைட்லேருந்து வரணும். அதோட அமௌண்ட் எவ்வளோ எனர்ஜி நமக்கு கிரியேட் ஆகும்னா வெயிட் ஆஃப் ஹேமர் இன்ட்டு ஹைட் ஆஃப் ஃபால் இன்ட்டு டைமென்ஷன் ஆஃப் இந்த மோல்டோட டைமென்ஷன் வச்சுருக்கோம். இப்போ ஒரு மோல்டில் வந்துட்டு நம்ம சாயிலை ஃபில் பண்ணிப்போம். இதான் மோல்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த மோல்டில் நம்ம சாயிலை ஃபுல்லாக ஃபில் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஹேமர் வந்துட்டு இப்படி இருக்கும். நீங்கள் லேபில் செஞ்சுருப்பீங்க, ஹேமர் இருக்கும். ஹேமரை மேலேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து இதில் காம்பேக்ட் பண்ணுவோம். எத்தனை டைம் காம்பேக்ட் பண்ணுறது? 25 டைம் தான் நம்ம காம்பேக்ட் பண்ணுவோம். 25 டைம்ஸ் நம்ம ப்ளோ பண்ணுவோம். ஸோ அதுதான் இது. ரெண்டுலேயுமே நம்ம 25 டைம்ஸ் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் இது வந்து ஏரியா 25ன்றது ஏரியா. 3 டைம்ஸ் இங்கே பண்ணுவோம். சிம்பிள் ப்ராக்டர் டெஸ்ட்டில். மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்டில் 5 டைம்ஸ் ப்ளோஸ் கொடுப்போம். இது வந்து 25ன்றது ஏரியா. ஹைட் ஆஃப் ஃபால் வந்துட்டு 45 சென்டிமீட்டர். 49ன்றது நம்ம வெயிட் ஆஃப் ஹேமர். ஸோ இப்போ வந்துட்டு இதில் என்ன அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டெவலப் ஆகுதுன்னா 2.6 × 31 × 25 × 3. ஸோ இதில் என்ன அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டெவலப் ஆகும்னா 49 × 45 × 25 × 5. ஸோ 25ன்றது ஏரியா, 5ன்றது நம்பர் ஆஃப் ப்ளோஸ். இப்போது மாடிஃபைடு காம்பேக்டுக்கும் சிம்பிள் காம்பேக்டுக்கும் உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்னது, ரேஷியோ என்னன்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து 4.55. இது கேட் கொஷனில் கேட்பாங்க. ஸோ மாடிஃபைட் ஃபேக்டர் யூஸ் பண்ணுறோம் ஒரு சாயிலில். அதே மாதிரி இப்போ சிம்பிள் ப்ராக்டர் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளோ இருக்கும், சேஞ்சஸ் எவ்வளோ இருக்கும்னா அது வந்து 4.55 இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வச்சு நான் ஒரு கிராஃப் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம கிராஃப் போடுறோம். கீழே வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் வந்து ட்ரை டென்சிட்டி, மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைட் எனர்ஜி கொடுக்குற ஒரு சிம்பிள் காம்பேக்ட் ப்ராக்டர் டெஸ்ட்டு. இது வந்து மாடிஃபைடு, அதாவது ஹெவி எனர்ஜி இருக்குது. E1 E2. E1 வந்து லைட் எனர்ஜி, E2ன்றது ஹெவி எனர்ஜி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகும், ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நமக்கு வந்து சாயிலில்
ஒவ்வொரு டைம் 5 ப்ளோஸ் கொடுத்து நம்ம கொடுத்துட்டே வருவோம். அதில் வாட்டர் கண்டென்ட் நம்ம ட்ரா பண்ணிகிட்டே இருப்போம். வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸே ஆகிட்டே இருக்கும். பர்டிகுலர் டைமில் அதில் வாட்டர் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆகும். அந்த வாட்டர் கண்டென்ட் எந்த பாயிண்டில் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட், ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட். இதுதான் மேக்ஸிமம் இது வாட்டர் கண்டென்ட். இந்த வாட்டர் கண்டென்ட் யூஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு ஆப்டிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி இந்த பர்டிகுலர் இதுலேயும் பாருங்கள், பர்டிகுலர் அமௌண்ட்டில் வந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் வந்து ஓஎம்சின்னு சொல்லுவோம், அதாவது ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ ஹெவி எனர்ஜியில் பாருங்கள் நமக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அதாவது ட்ரை டென்சிட்டி கம்மியாக இருக்குது. இது ட்ரை டென்சிட்டி இன்க்ரீஸாக இருக்குது, ஆனால் வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்குது. ஹெவி எனர்ஜியில் ட்ரை டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி வாட்டர் கண்டென்ட் கம்மியாகுது. ஆனால் இதில் லைட் எனர்ஜியில் வந்துட்டு ட்ரை டென்சிட்டி கம்மியாக இருக்குது, வாட்டர் கண்டென்ட் ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹெவி எனர்ஜி இங்கே ட்ரை டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, வாட்டர் கண்டென்ட் கம்மியாகுது. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஜீரோ ஏர்வாய்ட்ஸ். அதாவது ஒரு காம்பாக்ஷன் நடக்கும்போது அதோட ஏர்வாய்ட்ஸை தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னு சொன்னோம். அந்த ஏர்வாய்ட்ஸ் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவான்றது வந்துட்டு நமக்கு தியரிட்டிக்கலாக தான் நடக்கும், அது ப்ராக்டிக்கலாக நடக்காது. பட் தியரிட்டிக்கலாக நம்ம என்னன்றதுன்னு நம்ம படிச்சுக்கலாம். இப்போது இதில் ஜீரோ ஏர்வாய்ட்ஸில் வந்துட்டு இப்போது இதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுறோம். இது இதில் இருக்கிற ஏர்வாய்ட்ஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக கிடையாது, பட் தியரிட்டிக்கலான்றோம். ட்ரை டென்சிட்டிக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு. மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி என்னன்றதை கேட்கும்போது நமக்கு இன்னொரு ஃபார்முலாலேருந்து இது டெரைவ் பண்ணுறோம். இது வந்துட்டு சேச்சுரேஷன் ப்ளஸ் ஏர் கண்டென்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு தெரியும். சேச்சுரேஷன் ப்ளஸ் ஏர் கண்டென்ட்டோட வேல்யூ 1ன்றப்போ ஏர் கண்டென்ட் வந்து நம்ம ஜீரோ ஏர் கண்டென்ட் ஏர்வாய்ட்ஸ்க்கு நம்ம பார்க்கும்போது ஏசியோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ எஸ்ஆரோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். இந்த இடத்துல நான் வேல்யூ இருக்குல்ல, வேல்யூவில் நான் எஸ் வேல்யூ இஎஸ் ஈக்குவல் டு டபிள்யூஜி. எஸ் வேல்யூ வந்து நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே வந்து 1ன்னு இருக்கும். டபிள்யூஜி அதாவது ஈயோட வேல்யூ வந்து டபிள்யூஜியாக மாறும். நான் காமா டியில் வந்துட்டு ஜி காமா டபிள்யூ டிவைட் பை 1 ப்ளஸ் ஈக்கு பதிலாக டபிள்யூஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஃபார்மில் தான் தியரிட்டிக்கல் மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஷினில் வந்து ஆப்ஷனில் கொடுப்பாங்க, தியரிட்டிக்கலாக மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி என்னன்றது கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த ஃபார்மில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும், இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் தியரிட்டிக்கலி மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி. இப்போ வந்துட்டு இதுலேருந்து நம்ம 100% சேச்சுரேஷன் லைனாக இருக்கும்போது சேச்சுரேஷன் 100% எஸ்ஆரோட வேல்யூ வந்து 100%, அதாவது 1ன்னு இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஏசியோட வேல்யூ 0வாக இருக்கும். நம்ம எஸ்ஆர் ப்ளஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொன்னோம். எஸ்ஆரோட வேல்யூ வந்து 1ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஏசி ப்ளஸ் எஸ்ஆரோட வேல்யூ வந்து நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 1 ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ ஏசியோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 0 ஆயிரும். So 100% saturation line and 0% air void content are same. Next 100% saturation line plus and 0% air voids air content same. So air voids same. Next 90% of saturation line and 10% of air content lines are same. 90% of saturation line plus 10% of air voids lines are same. Air content air voids ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது சேஞ்ச் ஆகும்போது இதுவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதோட பர்சன்டேஜ் தானே 100ல் வந்துட்டு நமக்கு 90 போச்சுன்னா மீதி நமக்கு 10 தானே இருக்கும். ஸோ அதனால தான் 90-10ன்னு நமக்கு இங்கே சொல்லுவாங்க. இப்போ ட்ரை டென்சிட்டி மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி ஃபீல்டில் லேபில் தியரிட்டிக்கலாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தியரிட்டிக்கலாக மேக்ஸிமமாக இருக்கும் ட்ரை டென்சிட்டி. ஏன்னா வந்துட்டு அங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறோம் வாய்ட்ஸ் வந்துட்டு ஜீரோ ஏர் வாய்ட்ஸுக்கு கன்சிடர் பண்ணுறோம், 0ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதனால் இங்கே வந்து ட்ரை டென்சிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் லேபில் வந்து அதோட கம்மியாக இருக்கும். ஆனால் ஃபீல்டில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஃபீல்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ் காம்பாக்ஷன், இது ரெண்டுக்கும் வந்து ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் ஃபீல்டுக்கும் லேபுக்கும் இருக்கிற ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் என்னென்னா காமா டி ஃபீல்டு டிவைட் பை காமா டி மேக்ஸிமம் லேபில். இது வந்து காமா டி வந்து ஃபீல்டில் எவ்வளோ டிவைட் பை மேக்ஸிமம், இந்த ரேஷியோ ஃபீல்ட்லேயும் இதுலேயும் போட்டு இந்த 100% எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 90லேருந்து 95% இருக்கும். இப்போ நம்ம சாயில் வந்து லேபில் டெஸ்ட் பண்ணும்போது அதோட காமா டி மேக்ஸிமமோ அதே வந்துட்டு அதே அளவு 100% நமக்கு ஃபீல்டில் இருக்காது. அது வந்து 90லேருந்து 95% தான் ஃபீல்டில் இருக்கும். ஆனால் நம்ம தியரிட்டிக்கலாக போடும்போது நமக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் வரும். பட் லேபுக்கும் ஃபீல்டுக்கும் வந்து 90லேருந்து 95% வந்து டிஃப்ரென்ஸ் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ரிலேட்டிவ் காம்பாக்ஷன். ஃபீல்டுக்கும் லேபுக்கும் உள்ள ரிலேஷன் தான் ரிலேட்டிவ் காம்பாக்ஷன்.
இப்போ வந்துட்டு இதுலேருந்து நம்ம டைப் ஆஃப் சாயில் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். கோர்ஸ் கிரெயின் வெல் கிரேடர்னு எப்போ சொல்லணும்னா ஹை ட்ரை டென்சிட்டி இருக்கிற சாயில் கோர்ஸ் கிரெயின் வெல் கிரேடர்னு சொல்லுவோம். இந்த வெல் கிரேடட்ன்றது எல்லா டைப் ஆஃப் எல்லா சைஸ்லேயுமே நமக்கு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதே வந்து புவர்லி கிரேடட்னு சொன்னும் போது இதில் வந்துட்டு நமக்கு லூஸ் ட்ரை வெயிட் ட்ரை யூனிட் வெயிட் லூசஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிற ட்ரை யூனிட் வெயிட் தான் நம்ம வந்து புவர்லி கிரேடட்னு சொல்லுவோம். இதில் வந்து சைஸ் வந்துட்டு நமக்கு அந்தளவுக்கு அதாவது ஒரே ஈவனாக இருக்காது. அதான் இங்கே சொல்கிறோம். ஸோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் சாயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ட்ரை டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து கிராஃபில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். வெல் கிரேடடு புவர்லி கிரேடடு கிளேலி சாயில்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ வெல் கிரேடட்னா அது கிராவல் தான். காமாடி வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ட்ரை டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொன்னேன். வெல் கிரேடடில் மேக்ஸிமமாக இருக்குது. அது வந்துட்டு வாட்டர் கண்டென்ட்க்கு டிபெண்ட் ஆகி அது வந்து ஈவனாக போகுது அந்த கிராஃபு. ஸோ வந்து கிராவல். நெக்ஸ்ட் வந்து புவர்லி கிரேடட்னா சில்ட்டு தான் புவர்லி கிரேடட். ரொம்பவே ட்ரை டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அது வந்து கிளேலி சாயிலுக்கு அது வந்து பிளாஸ்டிக் கிளே. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்படி வெல் கிரேடட் புவர்லி கிரேடட் நம்ம டைப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபேக்டர் அஃபெக்டிங் காம்பாக்ஷன் என்னன்றதை பார்ப்போம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு நமக்கு டிஃபரன்ஸ் ஆகிருக்கும். வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது காம்பாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து வாட்டர் கண்டென்ட் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும்போது காம்பாக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். என்ன மோடில் நம்ம காம்பேக்ட் பண்ணுறோம், என்ன டைப்பில் காம்பேக்ட் பண்ணோம், ப்ராக்டர், மாடிஃபைட் ப்ராக்டர், சிம்பிள் ப்ராக்டர் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சாயில், எந்தெந்த டைப் ஆஃப் சாயிலில் வந்து காம்பேக்ஷன் நடக்குது. இப்போ சாண்டுக்கு எப்படி இருக்கும், கிளேக்கு எப்படி இருக்கும், கிராவலுக்கு எப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் மிக்சர். அடிஷன் ஆஃப் ஒரு சில சாயிலுக்குலாம் வந்துட்டு நம்ம காம்பேக்ஷன் பண்ண முடியாது. இப்போ கிளேக்கெலாம் வந்து நம்ம காம்பேக்ஷன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம அட்மிக்சர் ஆட் பண்ணுவோம். அந்த சாயிலில் கொஞ்சமாக ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் அமௌண்ட் ஆட் பண்ணுவோம். அந்த அட்மிக்சர் என்னன்னா லைம் அண்ட் சிமெண்ட் ஆட் பண்ணி காம்பேக்ஷன் பண்ணுவோம். அந்த அந்த அட்மிக்சரை பொறுத்தும் அதில் காம்பாக்ஷன் வந்து வேரி ஆகும். அமௌண்ட் ஆஃப் காம்பாக்ஷன் எந்த ரேட்டிங் கொடுக்குறோம், 5 ப்ளோஸோ 3 ப்ளோஸோ எந்த அளவுக்கு ஹேமரோட வெயிட் இருக்குது அதையும் பொறுத்து தான் நமக்கு வந்து காம்பாக்ஷன் ஓட ஃபேக்டர்ஸ் வந்து வேரி ஆகும். நம்மளோட நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்னு சொல்கிறோம். தி வாட்டர் கண்டென்ட் தட் இஸ் எம்ப்ளாய்ட் அட் த சைட் இஸ் கால்டு பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். நம்மளோட வாட்டர் கண்டென்ட் லேபில் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து நம்ம அதே வந்து நம்ம ஃபீல்டில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபீல்டில் வந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட் வேரி ஆகும். அந்த வாட்டர் கண்டென்ட்டை தான் வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். தி வாட்டர் கண்டென்ட் தட் இஸ் எம்ப்ளாய்ட் அட் த சைட் இஸ் கால்டு பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் சொல்கிறோம். ஸோ இது கிராஃப் போட்டிருக்க கீழே எக்ஸ் ஆக்சிஸில் வாட்டர் கண்டென்ட் எப்போதுமே எக்ஸ் ஆக்சிஸில் தான் வாட்டர் கண்டென்ட் வரும், ஒய் ஆக்சிஸில் தான் ட்ரை டென்சிட்டி வரும். ஸோ ட்ரை டென்சிட்டி ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக ட்ரை டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பர்டிகுலர் டைமில் வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணும்போது ட்ரை டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த பாயிண்ட் தான் நமக்கு ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் தெரியும். அந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வருதோ, அந்த வாட்டர் கண்டென்ட்டில் என்ன வருதோ அது ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட். அதே ஒய் ஆக்சிஸில் என்ன வருதோ அதுதான் மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு, இந்த கர்வுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டாக பிரிச்சாச்சு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆஃப் ஆப்டிமம்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நாங்கள் ட்ரையாக தான் இருக்கும். அந்த சாயில் வந்து ட்ரையாக தான் இருக்கும். இங்கே தான் ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த சாயில் வந்து வெட்டாக இருக்கும். ஸோ இது வெட் ஆஃப் ஆப்டிமம் சொல்கிறோம். ரைட் சைடு வந்து வெட் ஆஃப் ஆப்டிமம், லெஃப்ட் சைடு வந்து ட்ரை ஆஃப் ஆப்டிமம். ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த டேப்லெட் கலம் பாருங்கள், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டேப்லெட் கலம். உங்களுக்கு எக்ஸாமில் எப்படியான கொஸ்டின் கேட்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலும் ட்ரை ஆஃப் ஆப்டிமம் லெஃப்ட் சைடு, வெட் ஆஃப் ஆப்டிமம் ரைட் சைடு. ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து லெஃப்ட் சைடு எப்படி இருக்கும், ட்ரை ஆஃப் ஆப்டிமமில் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் மோராக இருக்கும். எஸ், இது வந்து காமாடி வந்து நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும் போது அங்கே நமக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அதே காமாடி வந்து கம்மியாகும் போது நமக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே ஷியர் ஸ்ட்ரென்த் மோராக இருக்கும், இங்கே வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸ்வெல்லபிலிட்டி வந்து இங்கே மோராக இருக்கும். அதாவது வாட்டர் இன்க்ரீஸ் பண்ண அந்த சாயில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அமௌண்ட்டில் வந்து சாயில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் இங்கே வந்து இப்போ ஃபர்தராக நம்ம வாட்டர் கண்டென்ட்டை அது ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நம்ம வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது டிக்ரீஸ் ஆகும். அந்த ஸ்வெல்லிங் வந்து நமக்கு இருக்காது. அப்போ நெக்ஸ்ட் வந்து பர்மிபிலிட்டி வந்து இங்கே வந்து என்னென்னா கேப் இருக்கும். நமக்கு ட்ரை டென்சிட்டி இருக்கும்போது கேப் இருக்கும். இந்த சாயில் வந்து பர்மேபிளாக இருக்கும், மோராக இருக்கும் ட்ரையில். அதே இங்கே வந்து ஃபுல்லாக சேச்சுரேஷன் ஆனதுக்கப்புறம் இது வந்து பர்மேபிள் பண்ணாது சாயில். ஸோ இங்கே லெஸ்ஸாக இருக்கும். ஸ்ட்ரிங்கேஜ் வந்துட்டு இங்கே லெஸ்ஸாக இருக்கும். ஸ்ட்ரிங்கேஜ்னால் நமக்கு வந்துட்டு சாயில் இது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிறது, ஸோ கம்மியாகிறது, வால்யூம்லேருந்து ஸ்ட்ரிங்க் ஆகிறது. ஸோ இப்போ வந்து இதை வந்து வாட்டர் ஆட் பண்ண இது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். பல்கிங் ஆஃப் தான் நடக்கும், இங்கே ஸ்ட்ரிங்கேஜ் நடக்காது. ஆனால் பர்டிகுலர் அமௌண்ட் ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா திரும்பி நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது சாயில் ஸ்ட்ரிங்க் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து மோராக இருக்கும். ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து ட்ரை ஆப்டிமமில் மோராக இருக்கும், வெட் ஆப்டிமமில் லெஸ்ஸாக இருக்கும். ஸ்வெல்லபிலிட்டி வந்து ட்ரை ஆப்டிமமில் மோராக இருக்கும், வெட்டில் வந்து லெஸ்ஸாக இருக்கும். பெர்மிபிலிட்டி வந்து இங்கே ட்ரை ஆப்டிமமில் மோராக இருக்கும், வெட் ஆப்டிமமில் லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கேஜ் வந்துட்டு
ட்ரை ஆப்டிமில் நம்ம லெஸ்ஸாக இருக்கும், வெட் ஆப்டிமில் மோராக இருக்கும். இது ஒன்று தான் வந்து நமக்கு வேரி ஆகுது. பட் நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, இது வந்து அதிகமாக இருக்கணும், இது வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி இதுவுமே வந்து நமக்கு பாசிட்டிவ் தான். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு இது எந்த ப்ராஜெக்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இதில் அப்ளிகேஷன் என்னன்றதை பார்ப்போம். டைப் ஆஃப் ப்ராஜெக்ட், காம்பாக்ஷன், வாட்டர் ஜோன், ரீசன் என்ன ரீசன்றதை. இப்போ ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி ஆர் எம்பேக்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி பண்ண போகிறோம்னா அது ட்ரை ஆஃப் ஆப்டிமம் தான் எடுத்துப்போம். ஏன்னா ட்ரை ஆஃப் ஆப்டிமமில் தான் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக கிடைக்கும், ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக கிடைக்குது. இங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து ஹையஸ்ட்டாக கிடைக்குது. டு ஹாவ் த மோர் ஷியர் ஸ்ட்ரென்த், ட்ரை ஆப்டிமமில் ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறனால அந்த வேல்யூஸ் தான் நம்ம எடுத்துப்போம், ட்ரை ஆப்டிமம் வேல்யூஸ் எடுத்துப்போம். அதே ஹைவேஸ் அப்கிரேட், நமக்கு ஹைவேஸ் வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் டிஸ்கஸ் பண்ணலாம். சப்கிரேடு, கிரேடு, வெதரிங் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் போடுவோம். அது கீழே இருக்கிறது தான் சப்கிரேடு. இந்த சப்கிரேடில் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்வெல்லபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கணும். அது ஸ்வெல்லபிலிட்டி எங்கே கம்மியாக இருக்குன்னா வெப்ட் ஆப்டிமமில் தான் கம்மியாகும். ஏன்னா ஸ்வெல்லபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும்போது அங்கே வந்து மேலே இங்கே கீழே வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங் நடக்கும்போது மேலே வந்து கிராக்ஸ், ரோடில் வந்து கிராக்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எர்த் அண்ட் டேம். ஸோ மெயினான வந்து இந்த எர்த் டேம் தான் நம்ம வந்து சாயிலை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். இந்த எர்த் டேமில் கோர் ஆஃப் எர்த்து, ஷெல் ஆஃப் எர்த்துன்னு ரெண்டு இருக்குது. இப்போ வந்து கோர் ஆஃப் எர்த் இது பாருங்க, இதுதான் எர்த் டேமு. இது கோர் மிடில் பார்ட் தான் கோர் ஆஃப் எர்த் டேமு. அதில் ஷெல் ஆஃப் எர்த் டேம், இது கான்கிரீட் வச்சு கட்டுறாங்க, ஷெல் ஆஃப் எர்த் டேம்னு சொல்லுவோம். இது வந்துட்டு சைட்ஸில் இருக்குது. கோரில் வந்துட்டு நமக்கு பெர்மேபிள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கணும். எங்கே வந்து நம்ம பெர்மேபிள் ரொம்ப கம்மியாக இருக்கும், எந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு லெஸ் பெர்மேபிள் கிடைக்கும்னா வெட் ஆஃப் ஆப்டிமமில் நமக்கு லெஸ் பெர்மேபிள் கிடைக்கும். அதே ஷெல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஷெல் ஆஃப் எர்த் டேம் நம்ம கேல்குலேட் இது பண்ணும்போது அங்கே வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும். எங்கே வந்து நமக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்னா ட்ரை ஆஃப் ஆப்டிமமில் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். கோர் ஆஃப் எர்த் டேமில் வந்துட்டு நமக்கு வெட் ஆஃப் ஆப்டிமம் தான் எடுத்துப்போம், ஏன்னா வந்து அங்கே தான் லெஸ் பெர்மபிலிட்டி இருக்கும். ஷெல் ஆஃப் எர்த் டேமில் வந்துட்டு ட்ரை ஆஃப் ஆப்டிமம் தான் எடுத்துப்போம், ஏன்னா அங்கே தான் ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் நமக்கு எங்கெங்கே வேணும்னா ஸ்லோப் ஆஃப் ஸ்டெபிலிட்டியில் வேணும், அதே மாதிரி ஷெல் ஆஃப் எர்த் டேமில் வேணும். ஸோ அங்கெல்லாம் ட்ரை ஆஃப் ஆப்டிமம் எடுத்துப்போம். ஹைவேஸ் அப்கிரேடில் ஸ்வெல்லபிலிட்டி கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி பெர்மபிலிட்டி கம்மியாக இருக்கணும், அதனால நம்ம வெட் ஆஃப் ஆப்டிமம் எடுத்துப்போம். ஸோ இதோட நமக்கு காம்பாக்ஷன் டாபிக் வந்து ஓவர் ஆகுது. காம்பாக்ஷனில் இவ்வளோ தான் கேட்பாங்க, இந்த ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்னன்றதை பார்ப்போம். இன்னும் ஒரு 3 கிளாஸஸ் வந்து நமக்கு சாயில் மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. நம்ம கேட்டு கொஷின் பேப்பர்ஸை ஒர்க் அவுட் பண்ணுவோம், கொஷின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனில் ஒரு 10 வீடியோஸ் கிட்டே உங்களுக்கு வரும், பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. நீங்களும் வந்து ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் விடாமல் படிங்க. டெய்லியும் நமக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆக போகுது. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.